காத்தடிச்சா மரம் அசைஞ்சு அதிலிருந்து பழமோ காயோ கீழே விழுகிறது தான் உலக வழக்கம். ஆனா அன்னைக்கு அடிச்ச காத்துக்கு மரமும் அசைஞ்சுது, இலையும் விழுந்துச்சு. ஆனா காயோ விழுகவே இல்லை. ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசா கேளுங்க. தென்னையூர் கிராமத்துல ஒரு பெரிய தென்னை மரம் இருந்துச்சாமா. அந்த மரத்துல வருஷத்துக்கு 365 நாளும் காய் இருந்துகிட்டே இருக்குமாமா. மரத்திலேயே சும்மா இருந்தா எல்லா காய்களுக்கும் போர் அடிச்சிடும்ல, அதனால அப்பப்ப தங்களுக்குள்ள கதை பேசிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் இந்த தேங்காய்ங்கெல்லாம் பேசிட்டு இருந்ததாம். ஒரு தேங்காய் கேட்டுச்சான், நம்மளோட வாழ்க்கை இதுக்கப்புறம் கீழே போனா என்ன ஆகும் அப்படின்ட்டு. இன்னொரு தேங்காயோ, இளநியா விழுகிறவங்க கீழே இளநி கடைக்கு போவாங்க, நம்மளை மாதிரி தேங்காயா விழுந்தா ஏதாச்சும் ஒரு கடைக்கு போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் அடப்படுவாங்க. எங்கே பிறந்தாலும் கடைசியில் போகிறது ஒரு கடைக்கோ வீட்டுக்கோ தானே அப்படின்னு சொல்லிச்சாமா. இதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த இன்னொரு தேங்காய், அது எப்படிப்பா, உலகம் எவ்வளவு பெருசு, காடு மலை பனி பாலைவனம்னு எத்தனையோ இருக்குதாமா, கீழே மனுஷங்க பேசுனதுல கேட்டிருக்கீங்கல்ல, இது எதையுமே பார்க்காம ஏதோ ஒரு கடைக்குள்ள போய் வாழ்க்கையை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லிச்சாமா. நமக்கு என்ன பறவைங்க மாதிரி ரெக்கையா இல்லை மனுஷங்க மாதிரி காலா ஒரு பக்கம் போய் பார்க்கறதுக்கு? சும்மா மரத்தில் உட்காந்து கணா கண்டுட்டு இருக்காத அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சுதாம்மா. வந்தது ஆடி மாதம். ஆடி மாத காற்றுக்கு அம்மியே நகரும்பாங்க. அடித்த காற்றுக்கு மரம் எல்லாம் சும்மா சல்லு சல்லுன்னு அடிச்சாமா. தேங்காய்ங்கெல்லாம் கண்ணை இறுக்கமாக மூடிக்குச்சு பயத்தில், எங்கேயாவது கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பயந்த மாதிரியே ஒரு தேங்காய் கீழே விழுக ஆரம்பிச்சுது. எது அன்னைக்கு கணா கண்டுக்கிட்டு இருந்ததுல்ல, அதே தேங்காய் தான். ஆனால் அடித்த காற்றுக்கு கீழே விழுந்துருன்னு பார்த்தா அது காத்தோட காத்தா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அது கண்ணையே திறக்கல பயத்தில். அப்புறம் ஒரு அரை கண்ணை மட்டும் திறந்து பார்த்தா பறந்துகிட்டு இருந்தது. ஐயோ நான் பறக்கிறேனா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு அதுக்கு ஒரே சந்தோஷம். கொஞ்சம் முதல்ல காற்றுல பறக்கிறப்ப அப்படி எப்படியுமா ஆடிச்சு. நிதானம் கண்டுகிட்டதுக்கு அப்புறமா அது பாட்டுக்கு ஆசை தீர பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க இருக்க மனுஷங்கெல்லாம் பக்கத்து ஊர்ல இருக்க காட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கமா போலான்ட்டு முதல்ல காட்டுக்குள்ள போச்சு. அந்த காட்டுக்குள்ள இத்தனையோ மரங்க, இது வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சமயம் கீழே ஒரு 4 கால் உயிரினம் குட்டியா ஒன்று பெருசா ஒன்று இருந்துச்சாமா. அது கரடினே தேங்காய்க்கு தெரியல. கீழே இதுக்கு 2 பேசிட்டு இருந்தது. அந்த குட்டி கரடியும், அம்மா அங்க பாரு தென்னங்கட்டை பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா. அம்மா கரடியோ, அது தென்னங்கட்டை இல்லப்பா, தேங்காய் அதுக்கு பேரு, சரியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான். ஐயோ எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காயை அந்த கரடி குட்டி துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தேங்காய் கொஞ்சம் மேலால பறந்துட்டு இருந்ததுனால கரடி குட்டிக்கும் அந்த அளவுக்கு வளர்த்து இல்லாததுனால தேங்காய் அப்படியே சிரிச்சுட்டே ஜாலியாக பறந்து வந்துருச்சு. கரடினால பாவம் அதை பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா ஆசை தீர அது நினைச்ச பக்கம்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கடையில எல்லாம் பார்த்துச்சு, டால்ஃபின்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு ரசிச்சுது. அதுக்கப்புறமா பாலைவனத்துக்குள்ள போயிடுச்சு. ஐயோ இந்த வெயில்லாம் நம்மளால தாங்க முடியாதுப்பா சாமி அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அந்த பாலைவனத்தை எல்லாம் கடந்து பறந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா பனிமலைகள் இருக்கிற பகுதிக்கு போச்சு. ஜிலுஜிலுன்னு இருக்கு அப்படின்னு குளிர்லையும் சந்தோஷமா அந்த பனி சிகரங்களையும் பனி பெய்கிற அழகையும் ரசிச்சுச்சு. அதுக்கப்புறமா அந்த பனிமலைக்கெல்லாம் அப்புறம் இருந்த ஒரு காட்டுக்குள்ள போச்சு. ரொம்ப தூரம் பயணம் பண்ணங்காட்டி பாவம் அதுக்கு ரொம்ப களைப்பா இருந்துச்சு. எங்கேயாவது ஓய்வெடுக்க இடம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் ஒரு வால் குழங்கோட கண்ணுல நம்ம தேங்காய் பட்டுருச்சு. ஆட, இது என்னது பறக்கிற தேங்காயா இருக்கு, அப்ப நம்ம பிடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு நம்ம தேங்காயை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ குரங்கு கையில மாட்டினோம்னா நம்மளை பிச்செறியுமோ கீழே போட்டு உடைக்குமோ தெரியலையே, கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துக்குள்ள எல்லாம் பூந்து பூந்து கிளைக்குள்ளையெல்லாம் நுழைஞ்சு எப்படியோ குரங்கு கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அப்பாடான்னு ஆசுவாசப்படுத்திக்க கூட நேரம் இல்லை. அப்படி ஒரு நிமிஷம் கண்ணை அயர்ந்த நேரம் ஒரு குருவி கூட்டுக்குள்ள விழுக பார்த்துச்சு. ஆனால் எப்படியோ நிதானம் கடைப்பிடிச்சு
விழுகாம அப்படியே நின்றுச்சு. என்ன அந்த குட்டி குருவி குஞ்சுங்க 2 தான் பயந்துருச்சு பாவம். ஆனா அதுக்கப்புறமா தேங்காய் தன்னோட கதைய சொல்லி அந்த குருவி குஞ்சுங்கள குஷிப்படுத்துச்சாமா. அதனோட அம்மா குருவியோ, பரவாயில்லைங்க, ராத்திரி நேரம் விருந்தாளியா வந்திருக்கீங்க, உங்களை எப்படி நாங்க வேற இடத்துக்கு போக சொல்லுவோம், ராத்திரி இங்கேயே தங்கிட்டு பகல்ல உங்களோட பயணத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. ரொம்ப நாள் கழிச்சு அந்த குருவி கூட்டுல அழகா நிம்மதியா படுத்து தூங்கி எந்திரிச்சுச்சாமா. சரி, இனி பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் பறந்ததுக்கு அப்புறமா ஒரு குளக்கரை தென்பட்டுச்சு. அந்த குளத்துக்குள்ள போய் கொஞ்சம் நனைஞ்சிட்டு போலான்னு பார்த்த நேரம் அங்க ஒரு ஆமை இருந்துச்சாமா. அடேடே, என்னது தேங்காய் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு ஆமை கேட்டுச்சாமா. ஆமை கிட்ட தன்னோட கதையெல்லாம் தேங்காய் சொல்லுச்சு. ஆமையும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சுச்சு. சரி, இத்தனை இடத்த போய் பார்த்துட்டியே, ஆரம்பிச்ச பயணத்தை ஏதாவது ஒரு பக்கம் முடிக்கணும்ல, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுச்சாமா. அந்த நொடி வரைக்கும் தேங்காய்க்கு இந்த கேள்வியே வந்ததில்ல. ஆமை கேட்டதுக்கு அப்புறமா தான் அதுவும் யோசிச்சுது. பார்த்தா வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை. ஆசை தீர சுத்தியும் பார்த்தாச்சு. ஆனா பயணம் இலக்கில்லாமையே போய்கிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. எத்தனையோ இடர்பாடுகள் வந்துச்சு, அதையும் சமாளிச்சாச்சு. ஆனா எந்த இடத்துலையுமே தான் நிம்மதியா இல்லாம இருந்ததை அதை உணர்ந்துச்சு. அப்புறமா நேத்து ராத்திரி அந்த குருவி குஞ்சுங்களோட நிம்மதியா படுத்து தூங்குனதும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இலக்கே இல்லாம போய்கிட்டு இருந்தா முடிவுன்னே ஒண்ணு கிடைக்காதுல்ல. அடுத்தது 4 பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு குளக்கரையோரமாவே ஒரு இடமா பார்த்து கொஞ்சமா மண்ணை தோண்டி அந்த மண்ணுக்குள்ளேயே உட்காந்துக்கிச்சாமா. மழை பெய்ய பெய்ய அந்த தேங்காய் முளைப்பு விட்டு தென்னங்கன்னா வளர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் வருஷத்துல நல்ல உயரமான தென்னை மரமா வளர்ந்து பல பறவைகள் அணையிற இடமா நிறைய பேத்துக்கு நிழல் கொடுத்து நிம்மதியா வாழ்ந்துட்டு வந்துச்சாமா. வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளோட பயணம் எப்படியாப்பட்டதா வேணாலும் இருக்கலாம். சில பேத்துக்கு சந்தோஷமா, சில பேத்துக்கு சிரமமா. ஆனா எந்த விதமான பயணமா இருந்தாலும் அதுக்கு இலக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பயணத்தை நம்மனால சரியா பயணிக்க முடியும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.